வணக்கங்க. சீலிங் ஃபேனுக்கு காயில் செக் பண்றது ஆல்ரெடி ஃபுல் வீடியோவா நான் எடுத்து போட்டிருக்கேன். அது நெறைய பேருக்கு ரீச் ஆகாததனால இந்த ஷார்ட்ஸ்ல நான் சிம்பிளா சொல்ல பார்க்குறேன். இந்த ஃபேனை பொறுத்தவரைக்கும் 3 கலர் ஒயர் வந்திருக்கு. ரெட், பிளாக், எல்லோ. ஃபர்ஸ்ட் நான் பிளாக்லயும் எல்லோலயும் வைக்கிறேன். ஒரு 459 வேல்யூ காட்டுது. அதுக்கப்புறம் பிளாக்லயும் ரெட்லயும் வைக்கிறேன். ஒரு 270 கிட்ட வேல்யூ காட்டுது. அதுக்கப்புறம் எல்லோலயும் ரெட்லயும் வைக்கிறேன். ஒரு 190 கிட்ட காட்டுது. அப்ப எதுல அதிகமா காட்டுச்சு? பிளாக்கும் எல்லோவும். அப்ப அது ரெண்டுத்துலயும் கெபாசிட்டரை கனெக்ட் பண்ணிக்கங்க. எதுல வேல்யூ அதிகமா காட்டுதோ அது கெபாசிட்டரை கனெக்ட் பண்ணிக்கங்க. அப்போ மீதமுள்ள ரெட் வந்து காமன் கண்டுபிடிச்சாச்சு. இதுல எது ரன்னிங் எது ஸ்டார்டிங் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. காமனோட செக் பண்ணும்போது எது வேல்யூ கம்மியா வருது? இப்போ எல்லோ வந்து 190, பிளாக் வந்து 270 காட்டுது. கம்மியான வேல்யூ வந்தது ஸ்டார்டிங் ஆகவும், அதிக வேல்யூ வந்த பிளாக் கலர் ரன்னிங் ஆகவும் எடுத்துக்கிட்டாச்சு. இதுல வந்து ரன்னிங்லயும் காமன்லயும் தான் லைவ் நியூட்ரல் கொடுக்க போறோம். சீலிங் ஃபேனை பொறுத்த வரைக்கும் பொலாரிட்டி இல்லாததுனால நம்ம லைவ் நியூட்ரல் எப்படி வேணா கொடுக்கலாம். இருந்தாலும் ரன்னிங்ல லைவையும் காமன்ல நியூட்ரலையும் கொடுத்தீங்கன்னா காயிலுக்கு ரொம்ப நாள் லைஃப் வரும். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தனா கமெண்ட்ல ஒரே ஒரு கிரீன் கலர் ஹார்ட்டின் மட்டும் தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோல பார்க்கலாம். பாய்.